அனைவருக்கும் வணக்கம். மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வலுவான நிதி ஆதாரங்களையும் ப்ரமோட்டர்கள் அதிக பங்குகளையும் கொண்ட நிறுவனங்களில் முதலீடு செய்வது நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கையாக இருக்கலாம். இந்த நிறுவனங்கள் பொதுவாக நிலையான வருவாய், ஆரோக்கியமான மற்றும் உறுதியான நிதிநிலை மற்றும் குறைந்த அபாயத்தை கொண்டுள்ளன. மேலும் நிறுவனத்தின் வெற்றியில் அவர்களுக்கு பெரிய பங்கு இருப்பதால் நிறுவனத்தின் ப்ரமோட்டர்கள் அதன் எதிர்காலத்தில் நம்பிக்கையுடன் இருப்பதை அதிக பங்குகள் வைத்திருப்பதை காட்டுகின்றன. நிர்வாகத்திற்கும் பங்குதாரர்களுக்கும் இடையிலான இந்த சீரமைப்பு பெரும்பாலும் சிறந்த முடிவெடுப்பதற்கும் நிலையான வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும். இத்தகைய நிறுவனங்கள் பொதுவாக நன்கு நிறுவப்பட்டவையாகவும் வலுவான தலைமைத்துவம் மற்றும் நல்ல நிர்வாகத்துடனும் நிலைத்தன்மையை விரும்பும் முதலீட்டாளர்களை ஈர்க்கின்றன. கூடுதலாக அதிக ப்ரமோட்டர்கள் ஹோல்டிங் உள்ள பங்குகள் பங்கு விலை ஏற்ற இறக்கங்களை குறைக்க உதவுகின்றன. ஏனெனில் உள்நாட்டினர் தங்கள் பங்குகளை விரைவாக விற்க வாய்ப்பு குறைவு. இந்த பங்குகள் நிலையான வருமானம் மற்றும் வளர்ச்சி சாத்தியங்கள் இரண்டையும் வழங்குகின்றன. இது பாதுகாப்பு மற்றும் நீண்டகால வளர்ச்சியை தேடும் முதலீட்டாளர்களுக்கு ஒரு சிறந்த தேர்வாக அமைகிறது. இந்த வகையில் ட்ரேட் பிரைன்ஸ் தொகுத்து வழங்கிய 5 சிறப்பான நிறுவனங்களை பற்றி இங்கு பார்ப்போம். நாம் பார்க்க இருக்கும் முதலாவது நிறுவனம் அதானி பவர் லிமிடெட். இந்த நிறுவனம் இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்களில் ஒன்றாகும். இது இந்தியா முழுவதும் கணிசமான எண்ணிக்கையிலான அனல் மின் நிலையங்களை இயக்குகிறது. நாட்டின் எரிசக்தி தேவைகளுக்கு பங்களிக்கிறது. அதன் திறனை விரிவுபடுத்தும் அதே வேளையில் மலிவு மற்றும் நம்பகமான மின்சாரத்தை உற்பத்தி செய்வதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. நிறுவனத்தின் ப்ரமோட்டர்கள் 74.96% பங்கை வைத்துள்ளனர். எஃப்ஐஐகள் 12.37% பங்கையும், டிஐஐ 1.65% பங்கையும், பொதுமக்கள் 11.3% பங்கையும் வைத்துள்ளனர். அதானி பவர் நிறுவனத்தின் ஈக்விட்டி மீதான வருவாய், அதாவது ROE 22.73%ஆகவும், மூலதனம் மீதான வருவாய், அதாவது ROCE 19.13%ஆகவும் உள்ளது. நிறுவனத்தின் கடன் ஈக்விட்டி விகிதம் 0.67 ஆகவும், PE விகிதம் 16.83 ஆகவும் உள்ளது. ப்ரமோட்டர் ஹோல்டிங்கில் அதிகமான பங்குகள் வைத்திருக்கும் இரண்டாவது நிறுவனம் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். TCS என்பது டாடா குழுமத்தின் மிகப்பெரிய அங்கமாகும். இது ஒரு முன்னணி IT சேவைகள், ஆலோசனை மற்றும் வணிக தீர்வுகள் வழங்கும் அமைப்பாகும். இது கிளவுட் கம்ப்யூட்டிங், AI, சைபர் பாதுகாப்பு மற்றும் நிறுவன தீர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு களங்களில் சேவைகளை வழங்குகிறது. TCSஇல் ப்ரமோட்டர்கள் 71.77% பங்கையும், FII 12.4% பங்கையும், DII 11.56% பங்கையும், பொதுமக்கள் 4.46% பங்கையும் வைத்துள்ளனர். TCS நிறுவனத்தின் ஈக்விட்டி மீதான வருவாய், அதாவது ROE 51.24% ஆகவும், பயன்படுத்தப்பட்ட மூலதனத்தின் மீதான வருவாய், அதாவது ROCE 62.27% ஆகவும் உள்ளது. நிறுவனத்தின் கடன் ஈக்விட்டி விகிதம் 0.1 ஆகவும், PE விகிதம் 24.77 ஆகவும் உள்ளது. ப்ரமோட்டர் ஹோல்டிங் அதிகமாக பங்குகள் வைத்திருக்கும் மூணாவது நிறுவனம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஹல் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் விண்வெளித்துறை சார்ந்த ஒரு அரசுத்துறை நிறுவனமாகும். இந்த நிறுவனம் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை வடிவமைத்தல், உற்பத்தி செய்தல் மற்றும் பராமரித்தல் கவனம் செலுத்துகிறது. இது இந்திய ஆயுத படைகளுக்கான தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வழங்குகிறது மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு விரிவடைந்து வரும் இருப்பை கொண்டுள்ளது. இந்த நிறுவனத்தில் ப்ரமோட்டர்கள் 71.64% பங்கையும், FII 12.8% பங்கையும், DII 8.30% பங்கையும்,
பொதுமக்கள் 7.98% பங்கையும் வைத்துள்ளனர். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தின் ஈக்விட்டி மீதான வருவாய் அதாவது ROE 27.3%ஆகவும் பயன்படுத்தப்பட்ட மூலதனத்தின் மீதான வருவாய் அதாவது ROCE 25.29%ஆகவும் உள்ளது. நிறுவனத்தின் கடன் ஈக்விட்டி விகிதம் 0ஆகவும் PE விகிதம் 33.14ஆகவும் உள்ளது. ப்ரமோட்டர் ஹோல்டிங்கில் அதிகமான பங்குகள் வைத்துள்ள 4வது நிறுவனம் பற்றி பார்ப்போம். கோல் இந்தியா லிமிடெட். உலகின் மிகப்பெரிய நிலக்கரி உற்பத்தியாளரான கோல் இந்தியா இந்தியாவின் எரிசக்தி துறையில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளது. இது ஒரு அரசுக்கு சொந்தமான நிறுவனமாகும் மற்றும் நாடு முழுவதும் பல்வேறு நிலக்கரி சுரங்க நடவடிக்கைகளில் துணை நிறுவனங்கள் மூலம் செயல்படுகிறது. கோல் இந்தியா நிறுவனத்தில் ப்ரமோட்டர்கள் தங்கள் ஹோல்டிங்கில் 63.13% பங்கையும், FII 7.74% பங்கையும், DII 23.35% பங்கையும், பொதுமக்கள் 5.78% பங்கையும் வைத்துள்ளனர். கோல் இந்தியாவின் ஈக்விட்டி மீதான வருவாய் அதாவது ROE 37.61%ஆகவும் பயன்படுத்தப்பட்ட மூலதனத்தின் மீதான வருவாய் ROCE 41.67%ஆகவும் உள்ளது. மேலும் நிறுவனத்தின் கடன் ஈக்விட்டி விகிதம் 0.08ஆகவும் PE விகிதம் 7.17ஆகவும் உள்ளது. ப்ரமோட்டர் ஹோல்டிங்கில் அதிக பங்குகள் வைத்திருக்கும் 5வது நிறுவனம் பாலிகாப் இந்தியா லிமிடெட். நிறுவனம் இந்தியாவில் கம்பிகள் மற்றும் கேபிள்களின் முன்னணி உற்பத்தியாளராக உள்ளது. இது செம்பு மற்றும் அலுமினிய கேபிள்கள், விளக்குகள் மற்றும் சூரிய சக்தி தீர்வுகள் உட்பட பல்வேறு வகையான மின் தயாரிப்புகளை வழங்குகிறது. பாலிகாப் இந்தியாவில் ப்ரமோட்டர்கள் 63.4% பங்கையும், FII 11.11% பங்கையும், DII 10.95% பங்கையும், பொதுமக்கள் 14.89% பங்கையும் வைத்துள்ளனர். பாலிகாப் இந்தியாவின் ஈக்விட்டி மீதான வருவாய் அதாவது ROE 20.88%ஆகவும் மூலதனத்தின் மீதான வருவாய் ROCE 28.48%ஆகவும் உள்ளது. நிறுவனத்தின் கடன் ஈக்விட்டி விகிதம் 0.02ஆகவும் PE விகிதம் 44.25ஆகவும் உள்ளது. இங்கு குறிப்பிடப்பட்ட இந்த 5 நிறுவனங்களான அடானி பவர், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், கோல் இந்தியா மற்றும் பாலிகாப் இந்தியா நிறுவனங்கள் அடிப்படையில் வலுவான ப்ரமோட்டர் ஹோல்டிங்கில் அதிக பங்குகள் கொண்டவையாகும். இந்த நிறுவன பங்குகளில் நீங்களும் முதலீடு செய்ய நினைத்தால் நன்கு ஆய்வு செய்து முதலீடு செய்யலாம். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.